மக்கள் கட்டுக்கடங்காத கூட்டம். எந்த இடத்துலனா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இல்லை, சிஎஸ்கே மேட்ச்சில் இல்லை, ஆனால் விஜய் போகிற இடத்துல எல்லாம் பயங்கரமான கூட்டம். இது உண்மைதான். தமிழ்நாடு புலனாய்வுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் பாண்டிச்சேரியில் அவர் நடத்தின ரோட் ஷோ பார்த்திங்கன்னா அது பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு சோஷியல் மீடியாவில் எல்லா பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. விஜய்க்கு மட்டும்தான் காசு கொடுக்காமல் வரக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் வருது அப்படிங்கிறதும் ப்ரூவ் ஆகி போச்சு. ஸோ இதில் வரக்கூடிய அத்தனை பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு நிதர்சனமான உண்மை தான். ஆனால் எல்லா பக்கமும் ஒரு 100 ரூபாயும் ஒரு குவார்ட்டர் பாட்டிலும் கொடுத்தா கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிறது இந்த வேட்புமனு தாக்கல்லையே நிறைய பேர் பார்த்தாச்சு. ஒரு இடத்துல நான் கண்ணால் கண்ட விஷயம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி செயலாளர்கள் கூட்டம் ஒரு கட்டடத்துக்குள்ளே நடத்திட்டுருக்குது. வெளியே பூரா பார்த்திங்கன்னா ஒரு 60-70 வயது மதிக்கத்தக்க பொம்பளைகளெல்லாம் கூடி உட்கார வச்சுட்ருக்குறாங்க. அது கையில் கொடியை பிடிச்சிக்கிட்டு வெத்தலைவாக்கு போட்டு உட்காந்துருக்குது. ஸோ உள்ளே நடக்கிற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கும் அந்த வெத்தலைவாக்கு போட்டிருக்க பாட்டிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தெரியல. ஆனால் விஜயோட கூட்டத்தில் அப்படி கிடையாது. ஆனால் விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க தான் அந்த கூட்டத்தில் நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தா அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிக்குது. ஸோ ஒரு 25-35 வயசு இருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்கள் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க நினைக்கிற தப்பு இல்லை. காரணம் அவங்களுடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு, அவங்க ஃபேமிலியில் அப்பாவோ சித்தப்பாவோ தாத்தாவோ பாலிடிக்ஸில் இருந்து கரப்டாக இருந்து நிறைய சம்பாரித்து வச்சுருக்காங்க. கோடிக்கணக்கில் சம்பாரித்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களையெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள இப்போ இருந்தே செயலாளர் வட்டம் கொண்டு வந்து பின்னாடி ஒரு எம்எல்ஏ லெவலுக்கு கொண்டு வந்துடலான்னு இப்போ இருந்தே ஒரு பேஸ் போட்டு அவங்களுக்கு கரப்ஷன் அப்படிங்கிற அதை டெய்லி சாப்பாட்டில் கரப்ஷனையும் ஊட்டி விட்டுறதுனால அவங்க ஒரு பிஸ்னஸ்ன்னு நினச்சிட்டு வர்றாங்க. பட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாகவே அரசு இயல் அப்படிங்கிறதே மக்களுக்கு சேவை செய்கிறது தான். ஸோ இந்த மக்களுக்கு சேவை எவன் செய்ய போகிறானா இனிமேல் அவன் தான் நியூ ஜென் லீடர் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு தீர்ப்பு. விஜயனுடைய அரசியல் பிரவேசத்தப்போ பேசக்கூடிய அவருடைய மேடை பேச்சுக்கும் இப்போ பேசியிருக்க மேடை பேச்சுக்கும் கொஞ்சம் மெச்சூர்டாக தெரியுது. அதாவது அப்போ பேசின வசனமான ஸ்டைலெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் இப்போ அப்டேட்டாக பேசுகிறாரு. ஸோ அவரும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. க்ரௌட் கண்ட்ரோல் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ க்ரௌடு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு வித்தியாசத்தை காமிக்கதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ யார் மக்களுக்கு சேவை செய்ய போகிறாங்க, யார் இலவசம் கொடுக்காம ஜெயிக்க போகிறாங்க, யார் சொன்னதை செய்ய போகிறாங்க, யார் மக்களோட வரி பணத்தை வீணடிக்காமல் இருக்க போகிறாங்க, யார் புதுமையாக புகுத்த போகிறாங்க, யார் மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு புதிய லீடராக வரப்போகிறாரு. அது பொலிட்டிக்கல் லீடரோட பையனாக இருந்தாலும் சரி, புதுசாக விஜய் போன்ற வரக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, இதுதான் உண்மை. ஸோ நேபாளில் பார்த்திங்கன்னா ஒரு பாப் சிங்கர் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்கார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உதாரணம். மறுபடியும் இதுபோல ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கும் வரை பை பாய்.